ஒரு நாள் வரும், ஒரு பொழுது வரும், எல்லாம் நொடியில் முடிந்துவிடும். இன்பமும் ஒரு நாள் முடிந்துவிடும், துன்பமும் ஒரு நாள் முடிந்துவிடும். இன்பம் துன்பம் இரண்டுமற்ற அமைதியும் ஒரு நாள் வழிந்துவிடும். ஒரு நாள் வரும், ஒரு பொழுது வரும், எல்லாம் நொடியில் முடிந்துவிடும். ஒரு நாள் வரும், ஒரு பொழுது வரும், எல்லாம் நொடியில் முடிந்துவிடும். இன்பமும் ஒரு நாள் முடிந்துவிடும், துன்பமும் ஒரு நாள் முடிந்துவிடும். இன்பம் துன்பம் இரண்டு மற்ற அமைதியும் ஒரு நாள் வடிந்துவிடும். பள்ளி படிப்பு இப்படித்தான் திடீரென ஒரு நாள் முடிந்தது. கல்லூரி வாழ்க்கை இப்படித்தான் கணப்பொழுதுக்குள் மறைந்தது. தாயும் தகப்பனும் இப்படித்தான் வாழ்க்கையில் இருந்து மறைந்தனர். நெருங்கிய உறவுகள் இப்படித்தான் நெருக்கம் விலகி தொலைந்தனர். தொலைந்தவை எதுவும் மீளவில்லை, வாழ்க்கை பயணம் தீரவில்லை. தொலைந்தவை எதுவும் மீளவில்லை, வாழ்க்கை பயணம் தீரவில்லை. பள்ளி படிப்பு இப்படித்தான் திடீரென ஒரு நாள் முடிந்தது. கல்லூரி வாழ்க்கை இப்படித்தான் கணப்பொழுதுக்குள் மறைந்தது. தாயும் தகப்பனும் இப்படித்தான் வாழ்க்கையில் இருந்து மறைந்தனர். நெருங்கிய உறவுகள் இப்படித்தான் நெருக்கம் விலகி தொலைந்தனர். தொலைந்தவை எதுவும் மீளவில்லை, வாழ்க்கை பயணம் தீரவில்லை. ஒரு நாள் வரும், ஒரு பொழுது வரும், எல்லாம் நொடியில் முடிந்துவிடும். இன்பமும் ஒரு நாள் முடிந்துவிடும், துன்பமும் ஒரு நாள் முடிந்துவிடும். இன்பம் துன்பம் இரண்டுமற்ற அமைதியும் ஒரு நாள் வடிந்துவிடும். காதல் வாழ்க்கை முடிந்த இடத்தில் கல்யாண வாழ்க்கை தொடங்கியது. பிள்ளை குட்டி வேலை என்று மொத்த நேரமும் முடங்கியது. பொறுப்பற்ற வாழ்க்கை முடிந்த இடத்தில் பொறுப்புகள் தலைமேல் ஏறியது. கவலைகளில்லா வாழ்வின் முடிவில் கனமாய் இதயம் மாறியது. குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி தேடி நாளும் பொழுதும் ஓடியது. இயந்திரத்துக்குள் இயந்திரமாக இன்பத்தை இதயம் தேடியது. தேடிய எதுவும் கிடைக்கவில்லை, சாதனை எதுவும் படைக்கவில்லை. ஒரு நாள் வரும், ஒரு பொழுது வரும், எல்லாம் நொடியில் முடிந்துவிடும். இன்பமும் ஒரு நாள் முடிந்துவிடும், துன்பமும் ஒரு நாள் முடிந்துவிடும். இன்பம் துன்பம் இரண்டுமற்ற அமைதியும் ஒரு நாள் வடிந்துவிடும். காதல் வாழ்க்கை முடிந்த இடத்தில் கல்யாண வாழ்க்கை தொடங்கியது. பிள்ளை குட்டி வேலை என்று மொத்த நேரமும் முடங்கியது. பொறுப்பற்ற வாழ்க்கை முடிந்த இடத்தில் பொறுப்புகள் தலைமேல் ஏறியது. கவலைகள் இல்லா வாழ்வின் முடிவில் கனமாய் இதயம் மாறியது. குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி தேடி நாளும் பொழுதும் ஓடியது. இயந்திரத்துக்குள் இயந்திரமாக இன்பத்தை இதயம் தேடியது. தேடிய எதுவும் கிடைக்கவில்லை, சாதனை எதுவும் படைக்கவில்லை. இந்த ஒரு நாள் வரும், ஒரு பொழுது வரும் அப்படிங்கிறது இந்த கவிதை ஒரு சிறு சிந்தனை தான். எந்த ஒரு விஷயமே நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும், எதுவுமே மாறாதது மாதிரி இருக்கும். அப்பா அம்மா குழந்தை அப்படின்னு எல்லாரோடையும் நாம ஒன்னா இருந்திருப்போம். ஆனா ஒன் ஃபைன் டே அது ஏதோ ஒரு கட்டத்தில் முற்றிலுமாக சிதறடிக்கப்படும். நாம் அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு வெவ்வேறு திசைக்கு வந்திருப்போம். ஒரு ஆபீஸ் என்வரான்மெண்ட்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்போம். ஆனா அந்த ஆபீஸ்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நாம் விலக்கப்பட்டிருப்போம், அல்லது அந்த ஆபீஸே டிஸ்மேண்டில் ஆயிருக்கும். அந்த என்வரான்மெண்ட்ல நீங்க வெவ்வேறு திசைகளுக்கு போயிடுவோம். இதே மாதிரி படிப்பு 12ஆம் கிளாஸ் கடைசி நாள் அந்த ஒரு போட்டோவுக்கு அந்த கடைசி நாள் டாட்டா காட்டிட்டு வர்றதோடு சரி, அந்த படிப்பை நீங்கள் திரும்பி போய் அந்த வாழ்க்கையை தொட முடியாது. அப்பா அம்மாவோட இருக்கிறோம்னு நினைப்போம், அப்பா அம்மா ஒரு நாள் காணாம போயிடுறாங்க. இப்படி நீண்ட நாள் பயணித்து வந்த ஒன்று, நமது மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு கணத்தில் முடிஞ்சிருது. அந்த ஒரு கணத்திலிருந்து மறுபடியும் விலகிக்கிட்டே தான் நம்ம போறோமே தவிர மீண்டும் அந்த கணத்தை திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை.
அப்படிங்கிற வாழ்க்கை தான் நாம் வாழ்றோம். அந்த குறிப்பிட்ட கணத்தின் அந்த நினைவுகளை, அந்த உணர்வுகளை சொல்வதுதான் இந்த பாடல். இவையெல்லாம் நான் சுமந்த் கவி யூடியூப் சேனல்ல, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பாடல்களாக நீங்க கேட்டதுதான். இந்த பாடல்கள் வெறுமனே பாட்டா எழுதுறது இல்ல, மெட்டுக்களுக்கு எழுதப்பட்ட பாட்டு இல்ல, கவிதைகளாக எழுதிட்டு அது பாட்டுக்கு தகுந்த மாதிரி பல்லவி சரணம்னு ரிப்பீட் போட்டு அதை மாற்றிக்கிடுறேன் தவிர ஒரு சந்தத்துல அந்த உணர்ச்சிகளை அந்த வடிவத்துல கொடுக்குறேன். அதனாலதான் அந்த கவிதையாக வாசித்து அதற்கு பின்னாடி நம்ம பாட்டை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய நண்பர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து ஆதரவளியுங்கள். நன்றி, வணக்கம்.